ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரி செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்தே ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் குழப்பமாகவும் போகும். பட் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரி செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோ அவங்க அப்பா கல்லறை முன்னாடி நிற்கிறான். நீங்க இல்லாத இந்த 3 மாசத்துல ஒரு லாடா என்னோட டியூட்டிஸை நான் முடிஞ்ச அளவு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ இப்போ எங்கேயோ கிளம்புறான். நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்பா அப்படின்னு சொல்லி அவரோட கல்லறையில சொல்லிட்டு போறான். ரேவன் பேட்டில் ஃபீல்ட்ல எப்பவுமே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கான். அவருக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. இனி ரேவனோட பையன் தான் ஹவுஸ்ல மட்டும் பார்த்துக்கிட போறான் அப்படின்னு சொல்லி அந்த கிணறோட லீடர் லாம்பர் சொல்லவும், நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் பட் ஒரு லாடா என் ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன் கண்ணில் கான்ஃபிடன்ஸ் தெரியுது, உனக்கு சப்போர்ட் பண்றோன்னு மத்தவங்க சொல்றாங்க. மீசான் கவர்னர் அந்த 2 பசங்களோட பிரச்சனை இல்ல, இவங்க நினைச்ச மாதிரியே மூத்த பையன் கோரனோட ஆர்மியை அதிகப்படுத்திட்டாங்க. சிச்சுவேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எங்கர் பிரதர் கிட்ட தான் அதிகமான ரிசோர்சஸ் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. எக்கனாமி வைஸ் அவனால ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் பிரச்சனையே எங்க இருக்குன்னா பெர்னியா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இவங்களுக்கு சப்மிட் ஆகல. பெர்னியா சின்ன டொமைன் தான், பட் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டாக் பண்றதுக்கு அவங்களுக்கு வழி ஈஸியா கிடைச்சிரும். பெர்னியாவை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இதுல தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். பெர்னியா ஒரு ஸ்மால் டொமைன் தான், எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாம இன்னும் அமைதியா இருக்காங்கன்னு தான் தெரியலன்னு சொல்லவும், எஸ்கியூஸ் மீ, இந்த பெர்மியா டொமைனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லார்டார்ஸ் என்ன சொல்றீங்கன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க இதுல ஏதோ தப்பா இருக்கேன்னு ரோசல் சொல்றான். எதிரியோட ஆர்மி ஒரு இடத்துல வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் அது அவங்க வச்சிருக்கிற ட்ராப்னு தோணுது. முதல்ல அங்க இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரோசல் சொல்றான். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி கலெக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், ஷேடோன்னு ஒரு மெர்சனரி குரூப் இருக்கு, அவங்களால எந்த இன்ஃபர்மேஷன் வேணா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ரீட் சொல்றான். அப்படின்னா அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ட்ரை பண்றேன் ரீட் சொல்லவும், லார்டார்ஸ் பெர்னியா சப்ஜெக்ஷன் பத்தி பேச வரும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம்னு கேளுங்க அப்படின்னு ரோசல் சொல்லியிருப்பான். ஸோ அதை தான் இங்க நம்ம ஹீரோ பண்றான். பெர்னியா முதல்ல எதுக்கு நம்ம கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிற ரீசனை நம்ம கண்டுபிடிச்சா அவங்கள நம்ம சைடு கொண்டு வர ஈஸியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இன்வெஸ்டிகேஷன் உங்க கையில விடுறேன்னு அவர் சொல்லவும், சரி நம்ம ஹீரோவோ கிளம்புறான். லார்டார்ஸ் மீட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு ரீட்ஸ் பாராட்டுறான். சார்லட் கூட குழந்தையா இருந்து பசங்கள்லாம் இப்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ஃபனேஜை கிரியேட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். அண்ட் 2 லேடிஸை நம்ம ஹீரோ அதுல போட்டு அவங்கள தான் இன்சார்ஜ் ஆகும் நம்ம ஹீரோ அதுல விட்டுருக்கான். வேற எந்த பசங்களுக்குலாம் வீடு இல்லையா, அவங்களையும் இந்த இடத்துல தங்க வைக்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். இங்க ஏதாச்சும் புதுசா நடந்ததா அப்படின்னு சார்லட் கேட்கிறேன். நான் லோமர் ஆர்மியில ஜாயின் பண்ண போறேன்னு ஒருத்தனும், மெய்டா ஒர்க் பண்ண போறேன், பேக்கரியில ஒர்க் பண்ண போறேன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று சொல்றாங்க. நான் டார்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவரால் தான் எங்க லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்லவும், நீங்க சார்லருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவளோட சேலரியை ஃபுல்லா அவ தான் இந்த ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் சார்லட், சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு எல்லாரும் கிளம்புறாங்க. முதல்ல அவங்களையும் என் கூட லாம்பருக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன், பட் இது அவங்களுக்கும் ஒரு தனி லைஃபை கிரியேட் பண்ணணும்னு சார்லட் யோசிக்கிறேன். நிறைய விஷயங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, எல்லா டார்ஸ் எப்படி இருக்கீங்க லீஷியா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எங்க அப்பா சொன்னார் நீங்க இங்க வருவீங்க, நான் தான் அவங்களை பார்க்க வந்துட்டேன்னு வா சொல்றா. எனக்கு ஹவா மணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறான். பாவ் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்னு லீஷியா பாக்குறாரு. குழந்தை ட்ரெஸ் வந்து அழுக்காக்கிருது. அச்சோ சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் அவங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு போறேன். லீஷியா நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பட்லர் சொல்றான். இப்ப நைட் இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுறாங்க. நாளைக்கு அர்ஜென்டா என்னது அப்படின்னு லீஷியா கேட்கறா. ரீட்ஸ் அந்த ஷேடோ மெர்சனரிய பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அவங்க நம்மள மீட் பண்ண ஒத்துக்கிட்டா ஜாபை பத்தி பேசணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி நானும் நாளைக்கு உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீங்க மட்டும் போறீங்கன்னு கேட்கவோ என் கூட மத்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லவோ அவங்க என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு வா சொல்றா. ஆனா நீ தங்கதுக்கு எங்க தங்க போற நம்ம ஹீரோ கேட்கவோ உங்க கூட தானே வா சொல்றா. எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தயாரா தான் வந்திருக்கேன்னு வா சொல்லவோ, கியூட்டான ரியாக்ஷனை மறுக்க முடியலையே. சரி நான் உனக்கு ரூம் ஏற்பாடு பண்றேன் நம்ம ஹீரோ கிளம்புனா. உங்க ரூம்ல தங்குறதுலயும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு வா சொல்லவோ, அதெல்லாம் வேணாம் உனக்கு தனி ரூம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் என்ன ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சார்லட் இருந்துச்சிருந்தா. நீ ஆர்ஸோட ரூம் எடுத்துக்கோ, அவன் என் கூட படுத்துக்கிட்டு சார்லட் சொல்றா. பொண்ணுங்க ஏதா எப்படி இருக்காங்களோன்னு ரோசல் பார்த்தா அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. இட்ஸ் ஹெல்ப் பண்றா நம்ம ஹீரோ பார்த்தா அவன் நைஸா ஓடி இருக்கான். கடைசியில எல்லாரும் ஒரே பெட்ல ஒன்னா தூங்குறாங்க. மார்னிங்லாடாசன் அவங்க எந்திரிச்சோடனே சொல்லவும் நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோவோ ரோசல் ஒழுங்காவே தூங்கல. அந்த ஷேடோ நம்மள மீட் பண்ண வராங்களான்னு ட்ரீட் சொல்றான். சோ இப்போ ஆர்ஃபனேஜ்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். எப்பனாலும் நீங்க திரும்ப வாங்க நாங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சார்லட் உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்க எல்லாரும் வேலையில இருப்போம் அந்த பசங்க சொல்றாங்க. சரி அந்த ஷேடோ மெம்பர்ஸ் நம்ம எங்க மீட் பண்ண போறோம் நம்ம ஹீரோ கேட்கறான். டவுனுக்கு வெளியே இருக்கிற ஒரு பார்க்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க ட்ரீட் சொல்றான். அவ்வளோ ஈஸியில அவங்க ஜாப் எடுக்க மாட்டாங்க. என்னோட ஸ்பெஷாலிட்டி ஃப்ரண்ட்ல இருந்து ஃபைட் பண்றதுனா, ஷேடோவோட ஸ்பெஷாலிட்டி பிஹைண்ட் த சீன்ல இருந்து வேலை பார்க்கறது, சம்டைம்ஸ் அசசினேஷன் கூட பண்ணுவாங்கன்னு ட்ரீட் சொல்றான். அவங்க மோசமானவங்களா நம்ம ஹீரோ பயப்படுவோம். முன்னாடி இருந்த ஷேடோ லீடர் இப்ப போயிட்டாரு, இப்போ இருக்கிற புது லீடர் யங், அது போக முன்னாடி இருந்த லீடரை விட ரொம்பவே பெட்டர்னு கேள்விப்பட்டேன் ரீட் சொல்லவும், அப்போ உங்களே மாதிரியா அப்படின்னு சொல்லி லீஷியா கேட்கறா. பட் நம்ம ஜாப் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ட்ரீட் சொல்றான். லோமேர் என்னதான் நம்பி இருக்காரு, இந்த மிஷன் நான் எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அவங்க சொன்ன அந்த பார்க்கும் இவங்க போறாங்க. குட்டி பையன் அவனுக்கு ஜோஸ் வேணுமா, பார்க்கெல்லாம் வந்திருக்கேன்னு கேட்கறாங்க. ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும்,
கூடிய சீக்கிரம் ஒளி மறைஞ்சு அதுல இருந்து ஷேடோ ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்லவும் ஒரு டேபிள் இப்பதான் ஓப்பன் ஆச்சு வந்து உட்காருங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. சீக்ரெட் கோட் வேர்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி வாங்க போலாம், இவங்க போய் உட்காந்துருக்காங்க. சரக்கடிக்க வந்த இடத்துல சின்ன பசங்க எல்லாரும் இவங்களே தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம் சார்லட் சொல்றா. ஷேடோ இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ணுவாங்க. மேபி இதுல இருக்கிற எவனாச்சும் ஒருத்தனா கூட ஷேடோ மெம்பரா இருக்கலாம். நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரையும் நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இந்த லேடியை வெயிட் பண்ண வைக்காத, உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணு அப்படின்னு சார்லட் சொல்றா. சர்வெண்டா வந்து அந்த லேடியை நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்றான். அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுவோ, என்னாச்சு அப்படின்னு அவ கேட்கிறா. ஒன்னும் இல்ல, இந்த ஜூஸ் மட்டும் போதும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறேன். அது கண்டிப்பா அவன் தான் ஷேடோவோட லீடரா இருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். அப்ரைசல் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். டக்குன்னு அந்த லேடி வந்து நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிருக்கா. நான் தான் ஷேடோ லீடர், நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கணும். டக்குன்னு ரீச் உள்ள வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றான். யார் மேல கத்திய வச்சேன்னு தெரியுமா அப்படின்னு ரீட் செம டென்ஷன் ஆகுறான். அவனை நான் தூக்கிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ மேஜிக் வச்சு உன்னை கூப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும், ஆமா இவன் எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாது நம்ம ஹீரோ பாக்குறான். லாடார்ஸ் குறைச்சி எடை போடாத அப்படின்னு சொல்லி லேசியா இப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து அந்த லீடர் அப்ரைசல் பண்ணி ஷாக் ஆனதை வச்சு லேசியா நம்ம ஹீரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டா. லாடார்ஸ் கிட்ட நீ ரோடா நடந்துகிட்ட, பிராய்ச்சிதமா அவரோட ஜாப் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு லேசியா சொல்றா. அண்ட் முடியாதுன்னு சொன்னா ஒருவேளை அந்த பையனை நான் கொண்டுட்டு இந்த இடத்துல இருந்து என்னால ஓட முடியும்னு சொல்லவும், என்னது எனக்கு கொண்டுவானா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அது உன்னால முடியாது, ஏன்னா ரீட்ஸ் இங்க இருக்கிற வரைக்கும் நீ உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு லேசியா சொல்றா. பயமே இல்லாம அவன்ட்டு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படி இருந்தோ என்னால முடியாதுன்னு சொல்லலாம் அந்த லீடர் கேட்கவும், நான் பொறுமைசாலி கிடையாது, இல்லாட ஆர்சனி கொண்டுருவேன்னு சொன்னல, அப்படி நீ திங்க் பண்ணதுக்காகவே நான் உன்னை அந்த வேர்ல்டோட எல்லைக்கே கொண்டு போயினாலும் கொல்லுவேன் அப்படின்னு லீசியா சொல்றா. என்ன ஒரு பயங்கரமான பொண்ணு, உங்க டீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, பட் அதுக்கு முன்னாடி நான் தான் லீடர்னு நீ எப்படி கண்டுபிடிச்சா நம்ம கேட்கவும், மத்தவங்க ஸ்கில்ஸ் என்னால அப்ரைசல் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இது நம்புற மாதிரி இல்லையே நம்ம சொல்லுவோம். நான் என்ன பண்ணா நீ நம்புவ மாசாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பேரை நான் விட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ என்னோட பேரு பாம், அந்த பேர் சொல்லியே கூப்பிட்டு ஒரிஜினல் பேரை நீ கண்டுபிடிச்ச உடனே எனக்கு உன்னை பத்தி புரிஞ்சிருச்சு. நான் இந்த இடத்துல சாக விரும்பல, சோ உன்னோட ஜாப் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அந்த லீடர் சொல்றான். ஆனா நீங்க ஷோரா தான் சொல்றீங்களா ஜாப் என்னன்னு நான் சொல்லியே நம்ம ஹீரோ கேட்கவும், கூட யார் இருக்காங்கிறத வச்சு அவர் எந்த அளவு முக்கியமானவர்னு எனக்கு தெரியும். கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் டஃப்பானவங்க, கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல உன் பக்கம் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் கிளம்புறான். ஆமா லேசியா நான் பிரச்சனையில இருக்கேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த வெயிட்டர்ஸை பார்த்த உடனே உன் எக்ஸ்பிரஷன் மாறிச்சு, அதுதான் ஷேடோ பாஸ் நானும் புரிஞ்சுட்டு தான் ரீட்ஸ் ஒன்னு ஃபாலோ பண்ண சொன்னேன்னு வா சொல்றா. நீ உயிரையே காப்பாத்திட்டு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ பெர்னியா டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு கிணறு கூட ஒத்து போக மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, பேமெண்ட்டா 1 கோல்டு காயினும் அட்வான்ஸா 3 சில்வர் காயினும் கொடுக்கணும்னு அவன் சொல்றான். இன்வெஸ்டிகேஷன் முடிக்க எத்தனை நாள் தேவைப்படும் நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு 5 நாள் போதும் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அவ்வளோ குயிக்காவா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது தான் என் ஸ்பெஷாலிட்டியே நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சியாங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்பவே சின்ன வில்லேஜ் தான். அப்படி இருந்துமே கூட வார்ல இவங்க கூட எதுக்கு ஜாயின் பண்ணாம ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ரீசனை இவங்க தெரிஞ்சுக்கணும். இது இந்த வாரோட அவுட்கமையே சேஞ்ச் பண்ணும். அந்த பொறுப்பை நம்ம ஹீரோ எடுத்திருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.